हमारे पास ये एक हथियार है, நம்மிடத்துல ஒரே ஒரு ஆயுதம் உண்டு. शांति के साथ रहने के लिए, प्रार्थना करने के लिए परमेश्वर का वचन हमें बतलाता है. அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ஜெபிக்க தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. आप पूछेंगे बड़े अंकल, बड़े भैया, कहाँ पर ये वचन पाया जाता है? நீங்கள் கேட்கலாம், பெரிய அண்ணன், பெரிய அங்கிள், இந்த வசனம் எங்கே காணப்படுகிறது? पढ़िएगा मेरे साथ पहला तीमोथी, என்னோடு கூட வாசியுங்கள். 1 தீமோத்தேயு दूसरा अध्याय, இரண்டாவது அதிகாரம் पहले पद से लेकर 3 पद तक हम पढ़ेंगे. 1 முதல் 3 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். पहला तीमोथी उसका दूसरा अध्याय, 1 தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் पहला पद से लेकर हम 3 पद तक पढ़ेंगे. 1 முதல் 3 வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம். आप अपना बाइबल खोल के देखिएगा, मैं आपको थोड़ा पढ़ के सुना रहा हूँ. வேதத்தை திறந்து நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். पौलुस यहाँ तीमोथेयुस को लिखता है. இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். तीमोथेयु पौलुस के काम को आगे ले जाने के लिए ठहराया हुआ, ट्रेनिंग पाया हुआ एक व्यक्ति है. தீமோத்தி என்பவன் ஒரு பயிற்சி பெற்றவன், பவுலுடைய ஊழியத்தையும் காரியத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக அழைக்கப்பட்டவன். अब मैं सबसे पहले ये आग्रह करता हूँ कि विनती और प्रार्थना और निवेदन और धन्यवाद सब मनुष्यों के लिए किए जाएं. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். सब थोड़ा शब्दों को देखिएगा. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள் கவனமாக. सबसे पहले हमारा प्रार्थना का पहला स्तर पौलुस कहता, सबसे पहले ये आग्रह करता हूं कि विनती और प्रार्थना, निवेदन और धन्यवाद सब मनुष्यों के लिए किए जाएं. பிரதானமாய் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். आगे वो लिखता है, தொடர்ந்து அவர் எழுதுகிறார், राजाओं और सब ऊंचे पद वालों के निमित्त, इसलिए कि हम विश्राम और चैन के साथ सारी भक्ति और गंभीरता से जीवन बिताएं. நம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். पौलुस रोमियों के 13 अध्याय में लिखता है, उसको पढ़ेंगे नहीं अभी. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், அதை இப்பொழுது வாசிக்க வேண்டாம். सारा अधिकार राजाओं को दिया गया है, எல்லா அதிகாரங்களும் ராஜாக்களுக்கு या கொடுக்கப்பட்டிருக்கிறது, अधिकारियों को दिया गया है. அல்லது அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर देता है. தேவனே கொடுக்கிறார். और उनका काम क्या है? அவர்களுக்கு வேலை என்ன? प्रजा लोग विश्राम और चैन के साथ, भक्ति के साथ, गंभीरता से जीवन बिताएं. அவர்கள் ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கீழே பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலான ஒரு ஜீவனம் ஜீவிக்க வேண்டும். प्रभु की मनसा ये है, தேவனுடைய மன விருப்பம் இதுவே. मैंने किसी को राजा बना के रख दिया, நான் ஒருவரை ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறேன், किसी का लीडर बना के रख दिया, யாரோ ஒருவரை லீடராக்கி வைத்திருக்கிறேன், किसी का अधिकारी बना के रख दिया. ஒருவனை அதிகாரியாக மாற்றி வைத்திருக்கிறேன். एक ही विचार, அதற்கு காரணம் ஒன்றே. ज्ञान खोल के सुनिएगा, நன்னாய் செவிகளை திறந்து கேளுங்கள். ये न केवल सरकारी लोगों के ऊपर लागू है, இது அரசாங்கத்திலே காணப்படுகிற மக்களுக்கு மாத்திரம் பொருந்தாமல் सेवकाई में अधिकार के साथ बैठे हुए लोगों के जीवन में भी लागू है. ஊழியத்திலே அதிகாரிகளாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இந்த காரியம் பொருந்துமே. आप लीडरों के लिए पहले, सबसे पहले प्रार्थना विनती करना आपका कर्तव्य है. நீங்கள் उங்களுடைய தலைவர்களுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதானமான ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டிய கடமையுடையவர்கள். अगर आप तो मेरे लिए प्रार्थना करते हैं, मैं जानता हूं, எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள். लेकिन हमारे साथ और भी अगुवे हैं. ஆனா நம்மோடு கூட இன்னும் अनेक தலைவர்கள் உண்டு. स्कूल में देखा जाएगा प्रिंसिपल, ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கிறாங்க, और ट्रेनिंग में देखा जाएगा आपका इंचार्ज, ட்ரெயின்ல உங்களுக்கு இன்சார்ஜஸ் இருக்கிறாங்க, अन्य सेवकाई में देखा जाएगा और अगुवे हैं. இன்னும் பிற ஊழியங்களிலே இன்னும் பிற தலைவர்கள் இருக்கிறார்கள். सब ऊंचे पद वालों के लिए எல்லா உயர்ந்த பதவியில இருக்கிறவர்களுக்காக, अधिकार देकर रखा है. அதிகாரம் உடையவர்களுக்காக, वे डिसीजन ले सकते हैं. தீர்மானங்களை எடுக்கிறவர்களுக்காக. उनका डिसीजन कैसा होना चाहिए? அவருடைய தீர்மானங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? नीचे के लोग विश्राम से, चैन से, भक्ति के साथ, गंभीरता से काम करें, जीवन बिताएं. அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் ஜீவிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். मैं हमेशा अपने अगुओं से कहता हूं, நான் எப்பொழுதுமே என்னுடைய தலைவரிடத்தில் இப்படி சொல்லுவதுண்டு, इफ यू आर अ गुड लीडर अगर या आप एक अच्छे अगुवे हैं तो आपके लोगों के बीच में बेचैनी के साथ, सफोकेटिंग के साथ वे सेवा नहीं करेंगे. அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய கீழே இருக்கிற ஜனங்களோடு கூட ஒரு சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கலகத்தோடு நீங்கள் ஊழியம் செய்யவே கூடாது. नहीं नहीं, they should not, the people under you should not get suffocated under your leadership. आपके लीडरशिप के अंदर आपके लोग जो है इसी प्रकार बेचैनी को महसूस न करें. सिकरिया कलीसिया के अंदर कई लोगों को परमेश्वर ने अधिकार दिया है, சிக்கரியா வலகத்திலே अनेகருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ऊंचे पदवी को दिया है. உயர்ந்த பதவிகளை கொடுத்திருக்கிறார். लेकिन आप एक बात के ऊपर ख्याल रखने की आवश्यकता है. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தின் மேலே கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. हमको लिखकर दिया है, यही हम लागू करेंगे. எனக்கு எழுதி கொடுத்தாச்சு, நான் இதைத்தான் எல்லாருக்கும் சொல்ல வைப்பேன். प्लीज अंडरस्टैंड, आप इस बात को मेहरबानी से सुने, कान खोल के सुने. செவிகளை திறந்து கேளுங்கள். जवान लोग, आपको भी मैं सुना रहा हूं, வாலிபர்களே உங்களுக்கும் நான் அறிவிக்கிறேன், किसी न किसी दिन आप भी अधिकारी होंगे. ஏதாவது ஒரு நாளிலே நீங்களும் அதிகாரிகளாக வாய்ப்பு வருண்டு. ऊंचे पदों में होने के लिए हम आपको तैयार कर रहे हैं. உங்களை உயர்ந்த பதவிகளுக்கு தான் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். आपके नीचे स्तर में काम करने वाले, உங்களுக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவர்கள், इनके साथ काम करना मुश्किल हो रहा है बाबा. அவரோடு கூட வேலை செய்வது ஒத்து போவது என்ன கஷ்டமா இருக்குது. कुछ तो सुनता ही नहीं है मेरी बात को, என் காரியத்தை கேட்கவே மாண்டிக்காரு, हमारे तकलीफ को सुनता नहीं है, என் பிரச்சனையை கேட்கவே மாண்டிக்காரு. खाली अपनी बातों को तोपता है. அவர் தன்னுடைய காரியங்களையே திணித்துக் கொண்டிருக்கிறார். कई लोग ऐसे कहते होंगे, அநேகர் இப்படி உங்களுடைய காரியங்களிலே சொல்லிக் கொண்டு வரலாம். उनके ऑफिस में, उनके दफ्तर में जाने के समय जाना पड़ता है, क्या करेंगे, दस्तखत उनसे लेना पड़ता है. உங்களுடைய ஆபீஸுக்கு வரும்பொழுது வர்றவங்க யோசிப்பாங்க, என்ன செய்யறது, போக வேண்டி இருக்குதே, கையெழுத்து வாங்க வேண்டி இருக்குதே கஷ்டப்பட்டு போவாங்க. Listen leaders, मेरे अगुवे मेरी बात को सुनिए. and emerging leaders, जो उठने वाले, उठ के आने वाले जो अगुवे सुने, आपके संग रहने वाले खुशी खुशी काम करना आपके साथ. உங்களோடு கூட இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் ஆனந்தமிட்டு வேலை செய்ய வேண்டும். साइन के साथ काम करना है. அமைதலோடு கூட அவர்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். इसका मतलब ये नहीं कॉम्प्रोमाइज करना है. இதோட அர்த்தம் அதுவல்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடு. वचन में लिखा भक्ति को खोना नहीं है, வசனத்தில் எழுதி இருக்கிறது எல்லா பக்தியோடும் பக்தியை இழக்காமல் गंभीरता के साथ जीवन बिताना है. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் எல்லா ஒழுக்கத்தோடும் வாழ்க்கை வாழ வேண்டும். परंतु विश्राम के साथ. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அமைதலோடு கூட. किसी किसी लीडर को देखेंगे, आ रहा है, थोड़ा खामोश हो जाओ, बातचीत मत करो. சில லீடரை பாருங்க, சொல்லுவாங்க, வாராருப்பா அமைதியாரு, பேசிராத அப்படிம்பாங்க பாருங்க. मेरा आदत है थोड़ा घूम घूम के देखना. என்னுடைய வழக்கம் எப்படி தெரியுமா, கொஞ்சம் சுத்தி சுத்தி பார்க்கிறது காரியங்களை. बीच में कोरोना तो मुझसे वो छीन लिया था. அந்த பழக்கத்தை கொரோனா என்னிடத்துல இருந்து திருடி விட்டுச்சு. 70 वर्ष के ऊपर वाले को बाहर आने के लिए मना किया गया था हमारे कैंपस में. கேம்பஸ்ல 70 வயது தாண்டறவங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாயிடுச்சு. इसलिए हमारा मिशनरियों के कोरोना में 6 लोगों की मृत्यु, इसमें 1 जन की दफनाने के उस सर्विस में मैं भाग नहीं ले सका. ஆகையினாலே கொரோனா டைம்ல 7 பேர் நம்முடைய மிஷனரிகள் மரித்து போற வேளையிலே ஒருவரையும் கூட அங்க அடக்கத்துல ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. और उसी आदत घूम घूम के जाने का आदत टूट गया. சோ அந்த காலத்திலிருந்து சுற்றி சுற்றி பார்க்கணும் இடங்கள் எல்லாம் அதுவும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு. फिर चलने से कुछ तकलीफ होती थी, எனக்கு நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. इसलिए मैं उसको बिल्कुल छोड़ दिया था. ஆகையினாலே முழுவதுமாய் இதை நான் விட்டு இருந்தேன். लेकिन डॉक्टर ने जांच के बोला, ऊपर से लेकर नीचे तक तुम बिल्कुल ठीक है. ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்து சொன்னார்கள், நீ மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் சரியாய் இருக்கிறாய். मैं फिर अपना रफ्तार पकड़ लिया. திரும்ப என்னுடைய வேகத்தை நான் பிடித்து விட்டேன். कल नहीं, परसों रात நேற்றுக்கு முந்தின நாள் இரவிலே मैं घूम के जा रहा था, उस हमारे प्रेम सागर के लड़के लोगों के कमरा के उस तरफ मैं खड़ा था. பிரேம் சாகர் பசங்க இருக்கிறாங்க, நான் இங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே அப்படியே போனேன். அவங்க இருக்கிற அந்த ரூம் இருக்குதே அதுக்கு பக்கத்தில் நான் இங்கே நின்று கொண்டிருந்தேன். वे लोग मुझे देखे नहीं पगले, அவர்கள் என்னை பார்க்கவே இல்லை முதல்ல. और मैं जाके वहाँ
खड़ा होकर सुन रहा था उन लोगों के बीच में कैसा बातचीत चल रही है। நான் அங்கே நின்று கொண்டு அவர்கள் என்ன பேசுறாங்க என்று சொல்லி நான் கொஞ்சம் நின்று கொண்டு கேட்டு கொண்டிருந்தேன். मैं जानता அவங்க हूं என்னைய பார்க்கல. मैं जानता हूं जवान लोगों के अंदर क्या बातचीत होगा। எனக்கு தெரியும் வாலிபர்கள் பேசினா என்னத்தை பேச போறாங்க. कोई गिटार बजा रहा था, कोई गीत गा रहा था। ஒருத்தன் கிட்டார் வாசிச்சுட்டு ஒருத்தன் பாட்டு இருந்தான். मैंने सोचा कि मेरे बच्चे गिटार बजा के गाने के लिए सीख लिए हैं, बहुत धन्यवाद। நான் நினைச்சேன் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கிட்டார் போடுறதுக்கு கற்றுக்கொண்டாங்க, அவர் பாட்டு பாடுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. कुछ लोग हल्ला कर रहे थे, சிலர் அங்கே கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. मैं आधा घंटा तक खड़ा रहा। நான் அரை மணி நேரம் அங்கேயே நின்னுகிட்டே இருக்கிறேன். क्या हुआ मालूम है? நடந்தது என்ன தெரியுமா? किसी ने कैसा कैसा तो मुझे देख लिया। யாரோ ஒருவன் எப்படியோ என்னைய பார்த்துட்டு நிக்கிறத. बगल वाला का कहता हट जा। एक जन हट जाने से सबको ही देख रहा। ஒருத்தன் பாத்துறே தள்ளு விலகு. அங்க ஒருத்தன் விலகுன உடனே எல்லாரும் பாக்குறான். அண்ணன் இருக்காங்க. बड़े अंकल आ गए हैं। அங்கிள் வந்து நிக்கறாங்க பாருங்க. हट जा हट जा हट। ஏய் போயிரு விலகிரு ஓடிரங்க. मुझे मन करता था भीतर जाने के लिए। எனக்கு மனசு பிடிச்சது உள்ளே போயிரலானோன்னு தோணுச்சு. वे लोग आपस में जो बातचीत करते थे उसको मैं आपको सुनाना नहीं चाहता। அவர்கள் உள்ள பேசிக்கிட்டு இருந்தது இப்ப நான் இங்க சொல்லவே முடியாது, உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பல. இப்போ मुझ में थमे रहने पाए। அது எனக்குள்ளேயே சத்து ஒளியட்டு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. बड़ा एंगल से डरता या आदर के चलते भी हट रहे थे। ஏன்ட்ட பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்களா இல்லட்டனா மரியாதை நிமித்தமாக அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்களா? बोलिए बोलिए சொல்லுங்க. जब मैं वहां से लौट आया, दया सागर के हाथा के सामने आया, वहां बच्चे खेल रहे थे। திரும்ப அங்க இருந்து நான் திரும்பி தயாசாகர் கட்டடம் இருக்குது, அங்க பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த வளாகத்துல. वहां मैं खड़ा भी नहीं हुआ, அங்க நிக்க கூட நான் செய்யல. लेकिन वहां के सारे बच्चे अंकिल प्रेज द लॉर्ड खल्ला इतना खल्ला कर रहे हैं, पूरा सिकरिया हिल रहा था। அவங்க பிரைஸ் லார்ட்னு போடுற சத்தம் அவ்வளவு சிக்கரியாவே அசைரம் போல அவர்கள் சத்தம் போட்டு பிரைஸ் லார்ட் அங்கிள் சொல்லி சொன்னாங்க. इसका मतलब अंकल को देखने से कुछ लोग आनंदित हो जाते हैं। அதாவது அங்கிளை பார்க்கும் பொழுது சிலர் ரொம்ப சந்தோஷப்பட்டு களி கூறுறாங்க. कुछ लोग आया है ना बगल वाला का हाथ पकड़ के पूछ लीजिए, பக்கத்துல கரங்களை பிடித்து கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. आप किस ग्रुप के हैं? நீங்கள் எந்த குரூப்ல இருக்கீங்க? समझ लीजिए, புரிந்து கொள்ளுங்கள். अंकल तो आएगा जाएगा, அங்கிள் வருவாரு ஒரு நாள் போவாரு. लेकिन प्रभु ने कहा मैं साथ ही रहता हूं, तुम कहां जाओगे मैं आऊंगा। ஆண்டவர் சொல்கிறார் நீ எங்க போனாலும் உங்களுடையே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். मियां बीबी लड़ेंगे, புருஷன் மனைவி சண்டை போடுவாங்க. ससुर जी अगर हटाए, ए ससुर आ गया ठीक है, மாமனார் வந்து அங்க கதவை தட்டுவாரு, அங்க மாமனார் கதவை चाय தட்டுவாரு, बनाते ही ஏய் டீயை போட்டு கொடுப்பாங்க, அதை செய் இதை अंकल आए हैं चाय बना के दे देना। அங்கிள் வந்திருக்கிறாரு கொஞ்சம் டீயை போட்டு கொடுத்துரு. लेकिन वे भूल गए हैं परमेश्वर वहां है। ஆனால் மறந்துட்டாங்க அவங்க, ஆகையினால அந்த பிரச்சனை. தேவன் அங்க இருக்கிறார் என்பதை. लड़ाई करने समय भी परमेश्वर वहां था, தேவன் அங்கேயும் இருக்கிறார். அவர்கள் சண்டை போடும்போது मेरा कहा था फील द प्रेजेंस ऑफ गॉड। अगर आप परमेश्वर की उपस्थिति को महसूस करने वाले हैं, केवल यहाँ आराधना में आने से नहीं, ஆராதனையில வருவதனால மாத்திரமல்ல परंतु सब जगह में எல்லா இடத்திலேயும் आप आराम शाइन के साथ रहेंगे, विश्राम के साथ रहेंगे, भक्ति के साथ रहेंगे और गंभीरता के साथ रहेंगे। நீங்கள் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அங்கே அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுவீர்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लीडर लोग इसके ऊपर मन लगा के देखें। லீடர்கள் எல்லாரும் இந்த காரியத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தி பாருங்கள். यीशु ने कहा, இயேசு சொன்னார், ये बोझ से धक्के हुए लोग வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே मेरे पास आओ, என்னிடம் வாருங்கள், मैं क्या दूंगा? நான் என்ன தருவேன்? विश्राम दूंगा। இளைப்பாறுதலை தருவேன். If you come under me, अगर तुम मेरे पास आओगे you feel comfortable, तुम्हारे पास आराम मिलेगा you will have rest in your soul, और तुम्हारे आत्मा में आराम पाओगे. उसी प्रकार हमारे नेतृत्व में होना चाहिए। அப்படித்தான் நம்முடைய தலைமைத்துவத்திலேயும் காணப்பட வேண்டும். कारण बतलाता तीसरा पद में, மூன்றாவது வசனத்தில் காரணத்தை எங்க சொல்கிறான் பாருங்கள். ये हमारे उद्धारकर्ता परमेश्वर को अच्छा लगता है और बाता भी है। இது நம்முடைய தேவனுக்கு பிரியமானதும் நல்லதுமாய் இருக்கிறது. What a word we get from the Bible. बाइबल से कितने सुंदर वचन को हम प्राप्त करते हैं. If people are not suffocating under your leadership,
உங்களுடைய லீடர்ஷிப் கீழே ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. That is God's will. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. And God is pleased with that. परमेश्वर को वो भाता भी है. उस वचन में इसलिए लिखा है, அந்த வசனம் ஆகையால் எழுதப்பட்டிருக்கு. ये हमारे उद्धारकर्ता परमेश्वर का अच्छा लगता है और भाता भी है. இது நம்முடைய தேவனுக்கு நலமாகவும் இருக்கிறது, அவருக்கு பிரியமாகவும் இருக்கிறது. प्यारों थोड़ा ध्यान से सुने. பிரியமானவர்களே, இதை கொஞ்சம் கவனித்து इस கேளுங்கள். प्रकार का वातावरण देश में होने के चलते होने के लिए இப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்தில் உருவாக, are we comfortable under any government? क्या हम किसी भी अधिकार या गवर्नमेंट है, सरकार है, उसमें आराम पा रहे हैं? उसके लिए हमारे हाथ में एक चाबी है. அதற்கு நம்முடைய கரங்களிலே ஒரு திறவுகோல் இருக்கிறது. अभी पहले पद को पढ़िएगा, दूसरा अध्याय का पहला तीमुथियुस का दूसरा अध्याय का पहला पद को पढ़िएगा. இப்பொழுது 1 தீமோத்தேயு 2 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். क्या लिखा है? அங்கே என்ன எழுதி இருக்கிறது? सबसे पहले मैं ये आग्रह करता हूं, विनती करता हूं, प्रार्थना, निवेदन, धन्यवाद सब मनुष्यों के लिए किए जाएं. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். विशेष तौर से விசேஷமாக अधिकारी लोगों के लिए, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் आपका प्रार्थना ऐसा बदलने पाए, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இப்படியாக மாற்றப்பட வேண்டும். प्रभु सहायता करने पाए. கர்த்தர் உதவி செய்வாராக. वो 1 मिनट हम पागल वाला का हाथ पकड़ के उठा के हम प्रार्थना करने जा ஒரு रहे हैं. நிமிடம் பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து உயர்த்தி நாம் ஜெபிக்க सब போகிறோம். कोई अपना बगल वाला का हाथ पकड़ के उठा के எல்லாரும் பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து உயர்த்தி हमारे देश को चलाने के लिए रखे हुए सारे लोगों को याद करें. நம்மை நடத்துவதற்காக தேசத்திலே உள்ள அதிகாரிகளுக்காக நாம் நினைவு கூறுவோம். अभी हमारे अधिकारियों के लिए, मंत्रियों के लिए, राष्ट्रपति के लिए, मुख्यमंत्री के लिए, प्रधानमंत्रियों के लिए, मंत्रिमंडल के लिए प्रार्थना करते हैं. सबको मुंह खोल के प्रार्थना करें. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபியுங்கள். நம்முடைய முதலமைச்சருக்காக, நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்காக, நம்முடைய ஜனாதிபதிக்காக என்று சொல்லி ஜெபியுங்கள். வாய்களை திறந்து कोई खामोश नहीं रहने पाए. யாரும் அமைதலாய் இல்லாமல் ஜெபியுங்கள். सब कोई प्रार्थना करें. எல்லாரும் ஜெபியுங்கள். हालेलुया. हमारे संस्था में जितने अगुवे हैं उनके लिए प्रार्थना करें. நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபியுங்கள். भक्ति के साथ जीवन में निर्वाह करने के लिए, பக்தி உள்ள வாழ்க்கை வாழுவதற்காக, विश्राम के साथ सेवा करने के लिए, இளைப்பாறுதலோடு கூட வாழ்க்கை வாழ, उत्साह के साथ सेवा करने के लिए, உற்சாகத்தோடு கூட சேவை செய்ய